ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா அழகான கடற்கரை, அமைதியான மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கோயிலை பார்க்குறதுக்கு தாங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா விநாயகருடைய சிலை வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த கோயிலை சுற்றியுமே நிறைய புல்வெளிகள், செடிகள், மரங்கள் அப்படின்ட்டு ரொம்பவே க்ரீனிஷாக வந்து பராமரிக்கிறாங்க. மார்னிங் ஆர் ஈவினிங்கில் வந்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். விநாயகருடைய சிலைக்கு வந்து இடதுபுறத்தில் ஆஞ்சநேயர் வந்து பெருமாளை தரிசிக்கிற மாதிரி ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது. அவரை சுற்றியுமே நிறைய செடிகள், மரங்கள் அப்படின்ட்டு வச்சு ரொம்பவே க்ரீனிஷாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சமய பெரியவர்களுடைய சிலைகளுமே இருக்குது. வாங்க விநாயகரை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த மரத்துடைய ஷேடு விழுறதுனால விநாயகர் வந்து தெளிவாக தெரிய மாட்டாரு. இன்னுமே பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் விநாயகருடைய முழு தோற்றம். இந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து மீன் அவதாரத்தில் காட்சி தராரு, அதாவது மச்ச அவதாரம். இதுதான் பெருமாளுடைய முதல் அவதாரமும் கூட. இந்த பெருமாளை சுற்றி 108 தூண்களை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 108 தூண்கள்லையுமே பெருமாளுடைய ஸ்லோகன்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அப்புறம் ஹிந்தி லாங்குவேஜஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தூண்களுக்கு போகிற வழியில் வந்துட்டு கூழாங்கற்களை பதிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து வெறுமனே பக்தி மட்டும் இல்லாமல் ஹீலிங் தெராப்பியாகவும் யூஸ் ஆகுது. இந்த கோயிலில் குட்டீஸ்க்காக வந்து குட்டீஸ் கோயிலையுமே வச்சுருக்காங்க. விநாயகரெல்லாம் வந்து குறும்பு செய்கிற மாதிரி குறும்புக்கார விநாயகராகவுமே வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அப்படியே உங்களுடைய இடதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முருகர் வச்சுருக்காங்க, குழந்தை முருகர். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பெருமாளுடைய சிலைகளுமே வச்சுருக்காங்க. இதுவுமே குட்டீஸ் கோயில் தான். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை ராமர், சீதை, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன் அவர்களுடைய சிலைகளுமே வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைகளுக்குமே பக்தி உணர்வு உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட கோயில். உங்களுடைய குட்டீஸுமே இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இருங்க, பக்கத்தில் போய் காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குல்ல குட்டீஸ் கோயில். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நவகிரகங்களுடைய சிலைகள், சிவனுடைய சிலை, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நந்தியுடைய சிலையுமே பார்க்கலாம். இவர்களை சுற்றியுமே நிறைய தென்னை மரங்கள், செடிகள், மலர் செடிகள் அப்படின்ட்டு ரொம்பவே பசுமையாக வந்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சாய்வான பாதை போன்ற அமைப்பு இருக்கும். இதில் ஏறி மேலே போனோம்னா பெருமாளை தரிசிக்கலாம். வாங்க போகலாம். இந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து மச்ச அவதாரத்தில் காட்சி தராரு, அதாவது மீன் உருவத்தில் காட்சி தராரு. இதுதான் பெருமாளுடைய 10 அவதாரங்களில் முதல் அவதாரம். கடற்கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால என்னவோ இந்த பெருமாள் வந்து மீன் உருவத்தில் காட்சி தராரு. இங்கேயுமே நிறைய தூண்கள் இருக்குது. இந்த தூண்கள்லேயுமே பெருமாளுடைய மந்திரங்களை வந்து 4 மொழிகள்லையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கோயில் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த கோயிலில் வந்துட்டு பெருமாள் மற்றும் தாயாருடைய சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவர்களை தரிசிச்சுட்டு அப்படியே மூலவர் வந்து தரிசிக்க போகலாம். இவர் தான் மச்ச நாராயண பெருமாள். இருங்க, க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் உத்தண்டி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட்டாக இருக்குது மச்ச நாராயண பெருமாள் கோயில். மீண்டும் சந்திப்போம். நன்றி.